இன்னைக்கு எண்ணெய் இல்லாத தோசை பண்ணுறதுக்கு சொல்லி தர போகிறேன். நான் இந்த கல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கேஸ்ட் அயர்ன். இப்போ வந்து எண்ணெய் இல்லாத தோசை பண்ணுறதுக்கு சொல்லி தர போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த கல்லை ஏற்கனவே பதப்படுத்தின கல் தான், ஆனால் இங்கே எண்ணெயே இல்லை. நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஐ ஹவ் ஸ்விட்ச்ட் ஆன் த ஸ்டவ் அண்ட் ஐ ஹவ் பீன் ஹீட்டிங் திஸ் skillet. ஐ எம் ஜஸ்ட் கோன் டு sprinkle a little bit of oil for the first because it's very dry. இங்கே ட்ரையாக இருந்தாக்க இது ஒட்டிக்கும் தோசை. ஸோ ஒட்டாமல் வரத்துக்கு நல்லா இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துடுங்க. நிறைய ஆயில் இருக்கவும் வேண்டாம். ஏன்னா ஐடியாவே ஆயில் இல்லாமல் பண்ணுறது. அது ஐடியா இஸ் டு மேக் அ தோசை வித்தவுட் ஆயில். பட் இனிஷியலி இட் நீட்ஸ் ஆயில் பிகாஸ் இட் வில் ஸ்டிக் டு த பேன். நவ் அண்ட் திஸ் இஸ் த கன்சிஸ்டன்சி ஆஃப் த தோசை பேட்டர். இந்த கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் ஹீட்டான உடனே, ரொம்ப ஹீட் வேண்டாம், மீடியம் லெவல் ஹீட்டில் இது வந்து ஃபஸ்ட்டு சாஃப்ட் தோசை பண்ண போகிறேன். அடுத்தது உங்களுக்கு வந்து தின்னாக போடுற ரோஸ்ட்டும் போட்டு காமிக்கிறேன். ரொம்ப ஹீட் இருக்கக்கூடாது கல்லில். இதுக்கு நான் ஆயிலே போடலை, அப்படியே விட்டுடலாம். ஐ ஹவ் ஜஸ்ட் லெஃப்ட் இட் லைக் திஸ். இது ஒரு சைடு வந்து ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது மூடி வச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இஃப் யூ டூ இட் இன் ஸ்லைட்லி ஹையர் ஹீட் ரொம்ப குயிக்காக ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஆயிருக்கு ஆல்ரெடி. ஓகே, நான் இதை இப்போது திருப்பி போடுறேன். இவ்வளோ ஆயிருக்கு. ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து நல்லா இதாகணும் அப்படின்னாக்க கொஞ்சம் நாழி விடலாம். அண்ட் ஆல்சோ ஃப்ளேம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ மேக் த சாஃப்ட் தோசை. இப்போது அடுத்தது தின் தோசையும் பண்ணி காட்டுறேன். இது வந்து இப்போது திருப்பியும் ட்ரை ஆகிடுது. பட் ஆனால் நான் ஏற்கனவே யூஸ் பண்ண டிஷ்யூ பேப்பரில் இருக்கிற ஆயிலை மட்டுமே போடுறேன். எக்ஸ்ட்ராவாக ஆயில் எதுவும் போடலை. ஸோ நல்லா தொடச்சிட்டு, இன்ஃபேக்ட் ஐ ஹவ் ஸ்விட்ச்ட் ஆஃப் த ஸ்டவ். ரொம்ப ஹீட் வேண்டாம். ஹீட்டில் வந்து எப்போவுமே ரொம்ப ஹீட் இருந்தாக்கா கல்லில் ஒட்டிக்கும் தோசை. ஸோ இந்த மாதிரி தின் தோசையும் போடலாம். இதில் ஒட்டிக்காமல் வரும். இப்போ நான் இது ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். கொஞ்சம் போன வாட்டி சாஃப்ட் தோசைக்கு வச்சதை விட இப்போது கம்மியான ஹீட் வச்சுருக்கேன். ஏன்னா எப்போவுமே சாஃப்ட் தோசைக்கு ஹை ஹீட்டும், தின் தோசைக்கு வந்து பேப்பர் தின் தோசைக்கு கம்மியான ஹீட்டும் ஆனும். மெதுவாக ஆனால் தான் இது நல்லா ட்ரை ஆகி ரோஸ்ட் ஆகும். இப்போது இது இந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகி இங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இப்படி தூக்கிட்டு வந்திருக்கு. ஸோ டிட் நாட் ஸ்டிக் டு த தவா. அவ்வளோதான், பாருங்கள், அப்படியே எட்ஜஸ் ஃப்ளோட்ஸ். இது வந்து தின் தோசை. இப்போது இந்த கல் வந்து நெக்ஸ்ட் வாட்டி பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்படியே ட்ரையாக விடக்கூடாது. ஸோ யூ ஹாவ் டு ஸ்ப்ரெட் தி ஆயில். அதுலேயே அந்த டிஷ்யூ பேப்பர்லேயே இருக்கிற ஆயிலை கொஞ்சம் அப்படியே தடவி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். ஆஃப் பண்ணிட்டேன் கேஸை. அந்த ஹீட்டுக்கு அதுவே அப்படியே ஒரு பேட்டினாக ஃபார்ம் ஆகிக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போடுறச்சு அது ஒட்டிண்டு வராது. அந்த கல்லும் வந்து துரு பிடிக்காது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. தினம் பண்ணுற சமையல் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் இதில் போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ.